என்ன கோயம்புத்தூர் முடிஞ்சு போயிருங்கிற எண்ணம் பரவலாக எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. ஏன்னா இவனுடைய நடவடிக்கை அப்படி இருக்கும். இவன் போனோன்னு என்னென்ன பண்ணாங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேசுனது அப்படி தான், மேடையிலேயே பேசுது. இவர் அடுத்த நாள் காலையில் திருப்பி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி கீழே இருக்கிறவங்க பார்ப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சேகர் பாபனுங்கிற ராஜராஜ சோழனுக்கு அதை விட அதிகமாக புறமுழுக்கு செய்தவர்னு சொல்லி சேகர் பாபு பேசுகிற இந்த ஆள் கமலஹாசன். எனக்கு காசு கொடுக்குறானுங்கன்னா போய் பேசுறதுமே, ப்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு பேசுறதுக்குமே இல்லை, இது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துற மாதிரி. அதாவது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இப்போ இதில் வந்து ஒரு சில பேர் கேட்கல, பழைய ஆளுகளை பற்றி, தலைவர் இருக்கிறப்ப சேனங்களை பற்றியெல்லாம் பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமியிலேருந்து பேசுவார். இப்போ முத்துசாமியே நான் ஏன் சொல்லலைன்னா, அவர் வந்து இப்போ இது 4வது எலெக்ஷன். திமுகவில் நிற்கிறது 3வது எலெக்ஷன். கிழக்கில் நின்று தோத்தாரு, மேற்கில் நின்று தோத்தார், அப்புறம் மேற்கில் நின்று ஜெயிச்சார். இனி நான் அதை போய் பேசிட்டு இருந்தேன்னா நான் பர்சனலாக அவரை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற எண்ணம் வரும் எல்லாத்துக்குமே. நான் பேசுனேன் இப்போ போய் வாங்கிட்டு சீட்டு வாங்கிட்டு இப்போ உள்ள போனோன்னு சீட்டு வாங்கினது இவங்க 3 பேரும் தான். ராஜகண்ணப்ப, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு. இவங்க 3 பேரும் பண்றது தான் என்ன பண்றாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ராஜகண்ணப்பம் கூட ஒரு மாதிரி, அது நம்ம பக்கத்துல பாதிக்கிறது இல்லை. இவனுங்கெல்லாம் பண்றது நம்ம பக்கத்துலயும் பாதிக்குது. சும்மா வந்து அந்த வார்த்தையில ரொம்ப எச்சு. அதை வந்து ஒரு சிஎம் சொல்லலாம். வேற ராஜராஜ சோழன் காலத்தில் கூட இவ்வளவு குடும்பங்களுக்கு நடக்கு, அத்தனை குடும்பங்களுக்கு இந்த அரசாங்கம் பண்ணி இருக்குது அப்படின்னு பேசினா கூட இவன் பண்ணுனான்னு சேகர் பாபு பேசுறான். அவன் இந்த அம்மா இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா நம்ம இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்லட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. காங்கிரஸோட பத்தி ஒரு பெரிய கேப்பு. அதுக்கு அது எப்படி சொல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு எல்லாத்தையும். அது வந்து இப்ப நாம போறதில்லை, அதனால இல்லை. கீழே உட்காந்துருக்கிற போல நான் பாக்குறேன், அத்தனை பேர் சீனியர் பீப்புள். இவனை மேல உட்கார வச்சுட்டு சொல்றாரு. துறமுறை என்னன்னா, இவர் வயசுக்கு அவரை கூப்பிட்டு எந்திரிச்சு நில்லுங்க கும்பிடுங்கிறாரு. அவர் வயசு என்ன, அது ஓகே. தலைவர் கூட அவரு அப்படி சொல்றதுல, தலைவர் சொன்னா இவரு எந்திரிச்சு கும்பிடுங்கன்னு சொல்றாரு இவரு. ஆனா இவர் செந்தில் பாலாஜி எங்க சொன்னா அங்க போய் நின்று இவரு கும்பிடுறாரு. இது எந்த வகையில் ஏத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. அதனால இது என்ன இப்படியே போச்சுன்னா, இதுக்கு ஏதோ இது வந்து பெரிய ஒரு இது பண்ணுறதுங்க இருக்கல. மனசுல இருக்கிறது யாராவது சொல்லிட்டாரு. இந்த ஆளு தோப்பு வெங்கடாச்சலம் முந்தா நாள் பாக்குறேன், அவரு பேசுறேன் என்ன, நான் இது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் தான் திமுக காரன் பேரு, அதுக்கப்புறம் நான் பொதுமக்கள் ஒருவனாயிருவேன் அப்படின்னா. பெண்ணு நீங்க அண்ணா திமுகவில் இருப்ப, திருப்பி வருவ. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எவனுமே தகுதி அடிப்படையில் யாருமே ஒரு காலத்தில் மந்திரி ஆகலை. நாஞ்சிலார் வர்றப்ப சுப்புலட்சுமி வந்தது. நாஞ்சிலார் மந்திரி ஆகிறப்ப அந்த நாஞ்சிலார் போட்டாலும் அந்த அம்மா மந்திரி ஆச்சு. அந்த அம்மா திமுகவுக்கு வந்தோடனே யாரை போடுறதுங்கிறதுக்காக அந்த அம்மா கவிழ்ச்சி ஒரு கவுண்டரை போடணும் எம்ஜிஆர் முத்துசாமி போட்டாரு. முத்துசாமியுமே செங்கோட்டையன் புரிஞ்சப்போ அந்த மாதிரி ரெட்டப்புறாவுக்கு முத்துசாமி போனோடனே இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு செங்கோட்டையனை போட்டாங்க. செங்கோட்டையன் எடுக்குவேன்னு கட்டம் வந்தோடனே தோப்பு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை போட்டாங்க. அவரை முடிச்ச உடனே எடுத்து போட்டு கருப்பண்ணை போட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது யாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்சு பண்ணி இப்படிதான் பண்ணாங்கன்னு இல்லை. அவர் என்னமோ பெருந்துறையை காப்பாற்று அவர் சொல்றது முந்தா நாள் கேட்கறேன். நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப நான் அது வரைக்கும் திமுக, அதுக்கப்புறம் பெரிய நாயகன் இவரே பெருந்துறையும் நாயகன் போட்டுக்கிறாரு. படத்தை பார்த்தா இவர் படத்தை நடுவில் பெருசா போட்டு இந்த பக்கம் சிஎம் படத்தையும் இந்த பக்கம், அப்புறம் டெப்டி சிஎம் ஒரே இளம்பெரியான்னு ஒரு பேர். இதெல்லாம் தேவையா? இவங்களே சுற்றி இவங்களே பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அழகிரி என்ன பொண்ணு சொன்னது தப்பு இல்லை. வயசுக்காவது நீ மரியாதை கொடுக்குவேன்னு தேவையில்லாம பேச. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மாதிரி எல்லாமே வந்து டிராமாவா நடக்குது. தெளிவா டிராமாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இது யாராவது சொல்லணும். அதனால நீங்க சொன்னது கூட கரெக்ட். இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது ஒரு பெரிய பலகீனம். அது என்ன